அடிக்கிற வெயிலில் ஜில்லுன்னு ஃப்ரெஷ்ஷாக ரொம்பவே ஹெல்த்தியான இளநீர் பாயாசம் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இளநீர் நான் ஒன்று எடுத்திருக்கேன். நல்லா கெட்டியாக தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக கொஞ்சமாக நட்ஸு, அடுத்ததாக நம்ம உள்ளே இருக்கக்கூடிய தேங்காயோட பல்ப்பு இருக்குல்ல, அதை எடுத்துருக்கோம். அது கூடவே கொஞ்சமாக தேங்காய் பல்ப்பை கொஞ்சம் நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம நல்லா கெட்டியாக எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். தேங்காய் பாலும் நான் இளநீரும் 1 hour ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா கூலிங்காக எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட்னஸ்க்கு மில்க் மெய்ட் இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள். அடுத்ததாக தேங்காய் பல்ப் எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த பல்ப்பை நம்ம லேயரிங் பண்ணிக்கலாம். இது கூட நீங்கள் வீட்டிலே செஞ்ச ரபடி இருந்தாலும் நீங்கள் இது கூட ஆட் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியாக செம்ம டேஸ்டியாக இருக்கும். அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்க இளநீரை இது கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த இளநீர் பாயாசம் ஸ்பெஷலாக எங்கள் அப்பாவுக்காக நான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். ஃபைனலாக நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த கோகோனட்டோட பல்ப்பையும் அடுத்தது கொஞ்சமாக நட்ஸையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ நீங்கள் ஆட் பண்ணி சர்வ் பண்ணலாம். ரொம்பவே அருமையாக செம்ம சூப்பரான ஒரு இளநீர் பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.